Hi students, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூ டாபிக் பாருங்க, determination of charge of electron using Millikan's experiment. So இதுக்கு முன்னாடி previous வீடியோல determination of specific charge படிச்சிருந்திருப்போம், E by m value, but now just charge of electron. Charge of electron கண்டுபிடிக்க போற ஒரு Millikan experiment, important experiment. So first நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வருவோம். First இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட aim already known, that is determination of charge of electron. பட் இங்கே என்ன கான்செப்ட், என்ன பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹியர் தெர் இஸ் எ சார்ஜ்டு ஆயில் ட்ராப் இங்கே இருக்க போகுது. அந்த சார்ஜ்டு ஆயில் ட்ராப்போட மூமெண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் யூஸிங் த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அட்ஜஸ்டிங் த எலக்ட்ரிக் ஃபீல்டு சூட்டபிளி, தட் ஆயில் ட்ராப், the motion of oil drop can be controlled. The oil drop can be made to move up or down or kept balanced in the field of view for sufficiently long time. நம்ம அந்த ஆயில் ட்ராப்பை அப்போர்ட்லேயே டவுன்வர்டில் இல்லை ஒரே இடத்துல ரொம்ப லாங் டேர்ம் வச்சு நம்ம ரீடிங் சீரீஸ் ஆஃப் அப்சர்வேஷன் அதெல்லாம் செய்யலாம். ஸோ அப்போ பை சூட்டபிளி அட்ஜஸ்டிங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா, தட் மோஷன் ஆஃப் ஆயில் ட்ராப் கேன் பி கண்ட்ரோல். அதை சூட்டபிளாக அட்ஜஸ்ட் பண்ணி சார்ஜ்டு ஆயில் ட்ராப் கேன் மேட் டு மூவ் அப் ஆர் டவுன் ஆர் கெப்ட் பேலன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் வியூ ஃபார் சஃபிஷியன்ட்லி லாங் டைம். அந்த மாதிரி பண்ண போகிறோம். திஸ் ஒன் இஸ் த பிரின்சிபல். ஸோ நவ் எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருவோம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் two circular plates. So A and B are the two circular plates, horizontal plates. They are parallel to each other of diameter 20 centimeter. And they are separated by a distance of 1.5 centimeter. அப்படி இருக்கக்கூடிய two circular plates. So between these two plates a potential difference of 10 kilovolt is applied between these two plates. A large potential, very high potential difference is applied between the plates. So between the plates பார்த்தீங்கன்னா a uniform electric field, an uniform electric field is produced between the plates. அப்போ பாசிட்டிவ் பிளேட்லேருந்து electric field lines இல்லை டவுன்வர்டில் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரீஜன் ஃபுல்லாகவே ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எப்போ நம்ம இந்த பிளேட்டுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ, இவ்வளோ வோல்ட்டு கொடுத்த உடனே எலக்ட்ரிக் ஃபீல்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் நாட் அப்ளைட்னா தெர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படி அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன். ஸோ இஸ் ஹியர். ஸோ இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிளேட். தென் தேர் இஸ் எ ஸ்மால் ஹோல் அட் த சென்டர் ஆஃப் த அப்பர் பிளேட். அப்பர் சர்க்குலர் பிளேட்டோட சென்டரில் ஒரு ஸ்மால் ஹோல். அபோவ் தட் ஹோல் தேர் இஸ் அன் ஆட்டோமைசர். ஆட்டோமைசர் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, த்ரூ திஸ் ஆட்டோமைசர் எ ஹை விஸ்கஸ் லிக்விட் இஸ் ஸ்ப்ரேட் ஓவர் திஸ் ஹோல். அப்போது ஒரு ஹை விஸ்கஸ் லிக்விட், நல்ல விஸ்கஸாக இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் லைக் கிளிசரின், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லிக்விடை நம்ம இந்த ஆட்டோமைசர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அப்போ தட் ஸ்ப்ரேடு ட்ராப்லெட்ஸ் ஆஃப் தட் ஹை விஸ்கஸ் லிக்விட் மூவ்ஸ் த்ரூ தட் ஹோல் ஆஃப் அப்பர் பிளேட் அண்ட் மூவ்ஸ் பிட்வீன் த ரீஜன். இந்த ஏபி பிளேட்ஸுக்கு இடையில் அந்த ஆயில் ட்ராப் அப்படியே மூவ்ஸ் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டினால அது அப்படியே டவுன்வர்டில் அந்த ஆயில் ட்ராப்ஸ் மூவ் ஆகுது. அண்ட் த ரீஜன் இன் பிட்வீன் த டூ பிளேட்ஸ், ஏன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய ட்ராப்லெட்ஸ். ஸோ அதை நம்ம விஷுவலாக எப்படி பார்க்குறது அப்படின்னா, so the region between the plates is illuminated, that oil drop is illuminated with the help of this light source. அப்போ ஒரு லைட் இதில் இந்த பிளேட்டுக்கு இடையில நம்ம பாஸ் பண்ணோம்னா இந்த ரீஜன் ஃபுல்லாக illuminate ஆகும். தட் இஸ் ஆயில் ட்ராப்ஸை நம்ம கிளியராக பார்க்கலாம். டைரக்ட் வியூவில் இல்லை, த்ரூ திஸ் மைக்ராஸ்கோப். அப்போ இந்த மைக்ராஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆயில் ட்ராப்போட மூமெண்ட்டை ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும். ஸோ தட் ஆயில் ட்ராப் மூவ்ஸ் இன் திஸ் ரீஜியன். ஸோ ஆன் திஸ் ஆயில் ட்ராப், இப்படி இந்த ஆயில் ட்ராப் இங்கே மூவ் பண்ணும்போது பாருங்கள், தெர் ஆர் ஃபோர் ஃபோர்ஸஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ். ஃபோர் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் ஆன் திஸ் ஆயில் ட்ராப். இந்த பாசிபிள் ஃபோர்ஸஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் தட் இஸ் எ gravitational force acting on the oil drop is taken as Fg, is the force due to gravity acting on that oil drop. Then இப்போ நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த ரீஜன் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்திருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் ஆர் ஆல்சோ ஆக்டிங் ஆன் தட் ஆயில் ட்ராப். ஸோ தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு force due to electric field is taken as Fe. Then third one is, that is upthrust force, buoyant force. So buoyant force Fb, buoyant force is there.
then fourth one is viscous force, Fv. So these are the four forces acting on that oil drop when it comes between these two plates. Now first ரெண்டு பார்ட்டாக நம்ம அந்த டெரிவேஷன் பார்ட்டை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரேடியஸ் ஆஃப் தட் ஆயில் ட்ராப், அதை நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். தென் ஃபைனலாக தான் சார்ஜ் ஆஃப் an electron. Now determination of radius of the oil drop. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வருவோம். வித் த ஹெல்ப் ஆஃப் ஆட்டோமைசர் ஒரு ஹை விஸ்கஸ் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அந்த ரீஜன் பிட்வீன் த பிளேட்ஸ் இஸ் இலுமினேட்டட் வித் திஸ் ஹெல்ப் ஆஃப் லைட் சோர்ஸ். நம்ம அதுக்கு லைட் பீமுக்கு பர்பண்டிகுலராக நம்ம மைக்ராஸ்கோப் யூஸ் பண்ணி அந்த ஆயில் ட்ராப்போட மூமெண்ட்டை நம்ம வியூ பண்ண முடியும். ஸோ அப்போது ஒரு ஆயில் ட்ராப் சார்ஜ், தட் இஸ் an oil drop. now electric field is switched off. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கொடுக்கல, தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை ஆஃப் பண்ணியாச்சு. தட் ஆயில் ட்ராப் now moves only due to gravity. கிராவிட்டினால மட்டும் அந்த ஆயில் ட்ராப் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படி ஒரு ஆயில் ட்ராப்பை நம்ம வியூ பண்ணுறோம் த்ரூ திஸ் மைக்ராஸ்கோப். தட் ஆயில் ட்ராப் ஒரு விஷயம் கவனிக்கணும், ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ண உடனே பிகாஸ் ஆஃப் தட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தட் ஆயில் ட்ராப் கெட்ஸ் accelerated. Accelerated-na வர வர அந்த velocity goes on increasing. பட் அந்த acceleration takes place only for a short distance, ஒரு ஷார்ட் டைம் தான், கொஞ்ச நேரம் தான் அந்த acceleration because of that air drag forces. அப்போ அந்த ஆயில் ட்ராப் கீழே இறங்கி டவுன்வர்டில் வரும்போது சைடில் இருக்க அந்த ஏர் ஃப்ரிக்ஷன்னால அந்த ஏர் ட்ராக் ஃபோர்ஸஸ்னால the acceleration becomes zero, it moves with the constant velocity. ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ஏர் ட்ராக் ஃபோர்ஸஸ்னால இது ஆக்சலரேட் ஆகாமல் தட் ஆயில் ட்ராப் மூவ்ஸ் வித், ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் இருக்கும், பட் ஒரு ஸ்டேஜில் அந்த ஆக்சலரேஷன் ஸ்டாப் ஆகிட்டு இட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்போ இன் பிட்வீன் பிளேட்ஸ் ஆயில் ட்ராப் வரும்போது பார்த்தீங்கன்னா இட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஹவு டு ஃபைண்ட் தட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி? வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ நம்மளே ஒரு ப்ரீ டிட்டர்மைன் டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. அப்போது இந்த ப்ரீ டிட்டர்மைன் டிஸ்டன்ஸ் அது பாஸ் பண்ணுறதுக்கு என்ன டைம் டேக்கன் ஆகுது அப்படிங்கிற நம்ம மைக்ராஸ்கோப் வழியாக அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கான வாட்ச் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம் நோட் பண்ணோன்னா அந்த டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணி the terminal velocity, ஏன்னா the constant velocity is also called terminal velocity. So the terminal velocity of oil drop can be measured. ஸோ ப்ரீடிட்டர்மைன்டு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு அதுக்கான டைமிங், அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் யூஸ் பண்ணோன்னா அதோட டெர்மினல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இட் மூவ்ஸ் வித் எ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, தட் வெலாசிட்டி இஸ் கால்டு டெர்மினல் வெலாசிட்டி இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷனில் வரக்கூடிய அந்த ஆயில் ட்ராப், ஒரு பர்டிகுலர் ஆயில் ட்ராப் இஸ் நவ் வியூடு த்ரூ திஸ் மைக்ராஸ்கோப். அப்படி ஒரு ஆயில் ட்ராப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறதா எடுத்துக்குவோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் சுவிட்ச் ஆஃப். ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இதெல்லாம் கிடையாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கிராவிட்டி, ஃப்ரீ ஃபால் டியூ டு கிராவிட்டி, கிராவிட்டினால் மட்டும்தான் அது ட்ராப் ஆகுது. அப்போ அந்த ஆயில் ட்ராப் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னென்ன, இந்த 4 ஃபோர்ஸஸில் எந்தெந்த ஃபோர்ஸஸ் நவ் ஆக்டிங் ஆன் திஸ் ஆயில் ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுனால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் இருக்காது. பட் ஆல் த 3 ஃபோர்ஸஸ் எப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் திஸ் ஆயில் ட்ராப், இந்த ஆயில் ட்ராப்புக்கு, திஸ் ஒன் இஸ் த ஆயில் ட்ராப். இந்த ஆயில் ட்ராப்புக்கு நவ் வி ஆர் drawing the free body diagram. 11th ஸ்டடி பண்ணியிருப்போம் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இந்த ஆயில் ட்ராப்பில் ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் என்னென்னு திரும்ப பாருங்கள். ஸோ Fg இஸ் த ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி, கால்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனால தான் இந்த ஆயில் ட்ராப் மூவ்ஸ் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகே, தென் ஹவு டு ரைட் திஸ் Fg? Fgங்கிறது எப்படி எழுதலாம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் mg. m is the mass of the oil drop and g is acceleration due to gravity, is mg. Mass can be written as density na mass by volume, mass by volume. Then mass is equal to density into volume. So this is the formula to find the mass, density into volume. So instead of this mass எப்படி எழுதலாம் பாருங்க, mass can be replaced as density into volume. Density, oil drop, அந்த high viscous liquid glycerin, அதோட density பார்த்தீங்கன்னா it is, let us take rho be the density, and for volume it is a sphere. oil drop பார்த்தீங்கன்னா it is a sphere. ஒரு ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா இஸ் 4/3
pi r cube, where r is the radius of this oil drop. So, இப்போ தான் mass நம்ம எழுதியிருக்கோம், volume, that is the density into volume, again the g. So, this is the gravitational force acting on this oil drop in downward direction. அப்போ அந்த oil dropல பாருங்க, there are two more forces, buoyant force and viscous force. First one is buoyant force. Buoyant force is nothing but upthrust acting on that oil drop. அப்போ ஆயில் ட்ராப் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆயில் ட்ராப் அதோட நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு டவுன்வேர்டில் வரணும் அப்படின்னா என்ன நடக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஏர், அந்த ஏரை எல்லாம் அது என்ன பண்ணணும், டிஸ்பிளேஸ் பண்ணணும். ஏரை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு தான் அது அடுத்த பொசிஷனுக்கு டவுன் ஆக முடியும். அப்போ அந்த டிஸ்பிளேஸ்டு ஏர் கொடுக்கக்கூடிய அந்த அப்த்ரஸ்ட், அப்வர்ட் force, that is upthrust, that is called buoyant force. That buoyant force Fb is equal to, that is a weight of the air displaced. So, அந்த air displaced airக்கு இப்போ ஆயில் ட்ராப்புக்கு mg யூஸ் பண்ண மாதிரி displaced airக்கு அந்த ஆயில் ட்ராப் டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த ஏரோட வெயிட் அதை நோட் பண்ணோன்னா once again m into g. Here is the mass of oil drop, here is mass of air displaced into g, that is Fb is equal to, again the same formula, mass is nothing but density into volume. Here mass of air, that is a density, sigma is let us take rho be the density of oil drop and sigma be the density of air, and volume, எவ்வளோ வால்யூம் அந்த ஆயில் ட்ராப் ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த ஆயில் ட்ராப் என்ன வால்யூமோ அதே வால்யூமில் இருக்கக்கூடிய ஏரை ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஒன்ஸ் அகெயின் த சேம் வால்யூம் ஆஃப் ஏர். ஸோ 4/3 pi r cube into g. ஸோ அப்போ இந்த upthrust given by this displaced air, it is acting in upward direction. So, buoyant, that force is called buoyant force. So, Fb is acting in upward direction. Then the third one, so this is first gravitational force, this is buoyant force, and third one is viscous force. Viscous force. That viscous force is due to friction of air and the drag. So, அப்போ oil drop downwardல வரும்போது பாருங்க, there is a frictional force on the sides of oil drop. That viscous force according to Stokes law, நம்ம 11th படிச்சிருக்கோம், viscous force is nothing but 6 pi eta r into v, where v is its terminal velocity and the constant velocity la move ஆகுதுன்னு சொன்னானீங்களா அந்த velocity, and r be the radius of the oil drop, and eta is the என்ன மீடியத்தில் அது மூவ் ஆகுது, in air medium. So, இப்போ coefficient of viscosity of air. So, this is the viscous force. So, these three forces are acting on this oil drop. So, gravitational force, it pulls that oil drop in downward direction, but upthrust, that is buoyant force, and frictional force is viscous force, both the forces are acting in upward direction. The viscous force பாருங்க எப்படி இருக்கும், oil drop downwardல மூவ் ஆச்சுன்னா friction force is in upward direction, oil drop upwardல மூவ் ஆச்சுன்னா viscous force acting in downward direction, oil drop kept stationary ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா viscous force is 0. ஸோ எப்போவுமே அந்த viscous forceங்கிறது ஆயில் ட்ராப்போட மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும். இப்போ ஆயில் ட்ராப் டவுன்வர்டில் வரதுனால viscous force is acting in upward direction, that force is 6 pi eta av. Now, இந்த ஆயில் ட்ராப் பாருங்க ஆக்சலரேட் ஆகலை, it moves with constant velocity. ஸோ இப்போது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் படிச்சிருக்கோம், ரெஸ்ட் இல்லை ஸ்டேபிளாக இல்லை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னா நெட் ஃபோர்ஸ் வேல்யூ இஸ் டேக்கன் அஸ் 0. இஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் 0னா தானே தட் ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் ஆர் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு படிச்சிருப்போம். இப்போ பாருங்கள் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்கனால ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் 0 அப்படின்னா இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்வர்ட் ஃபோர்ஸஸ். அப்படின்னா sum of buoyant force and viscous force acting in upward direction balances the gravitational force so that it moves with the constant velocity அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது that gravitational force is equal to sum of buoyant force and viscous force. Gravitational force is rho into 4/3 pi r cube, that is rho into 4/3 pi r cube into g is equal to, buoyant force is nothing but sigma into 4/3 pi r cube
into G plus viscous force is 6 pi eta A, that is R into V. From this equation, this 6 pi eta A RV இந்த term இருக்குன்னா இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இங்கேயும் பாருங்க 4 by 3 pi r cube rho and G, இங்கே again 4 by 3 pi r cube sigma into G. So இந்த term இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா that 6 pi eta AV 6 pi eta AV is equal to 4 by 3 pi r cube into rho minus sigma into G. From this, that R can be calculated. Every 6 pi eta, that is RV here. R is the radius, RV. So here is R cube, R. So இப்போ இதை யூஸ் பண்ணி that R radius of that oil drop can be measured as 9 by 2 into eta V by rho minus sigma into G whole power 1 by 2. பாருங்க இங்கே R, இங்கே R cube. So R cubing cancel பண்ணனா square. So R square வச்சுட்டு remaining termsல இங்கே கொண்டு வந்து செக் பண்ணிங்கன்னா 3 into 6, that is 18 by 2, nothing but 9 by 2 கொண்டு வந்தாச்சு. 18 by 4, that is 9 by 2. Again eta and V is there. Remaining rho minus sigma into G denominator கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் R square, but R வேணும்னா whole power 1 by 2. So from this equation, the radius of the oil drop can be measured as this value. So அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ ஃபால் டியூ டு கிராவிட்டி அதை கொடுத்து அந்த ஆயில் ட்ராப்போட ரேடியஸுக்கு ஒரு டெரிவேஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நவ் டிட்டர்மினேஷன் ஆஃப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அந்த நம்ம ரேடியஸ் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் ஆயில் ட்ராப்க்கு, அதை நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நவ் டிட்டர்மினேஷன் ஆஃப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ நவ் இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் தான் நம்ம ஃப்ரீ ஃபால் யூஸ் பண்ணணும். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம செகண்ட் பார்ட் டெரிவேஷனில் பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு சுவிட்ச் ஆன். அப்போது 10 kV பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிளேட்ஸ்க்கு இடையில் கொடுத்துட்டோம். அப்போ பாசிட்டிவ் பிளேட் A is positive and B is negative. அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஆக்டிங் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போது டூரிங் த மூமெண்ட் ஆஃப் ஆயில் ட்ராப், அந்த ஆயில் ட்ராப் போகும்போது பாருங்கள் அந்த ஏர் ஃப்ரிக்ஷன் இல்லை பை பாசிங் எக்ஸ்ரேஸ், நம்ம எக்ஸ்ரேஸை பாஸ் பண்ணி இங்கே சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் ஆயில் ட்ராப் acquires some electrons from this region. இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அதில் பிக்கப் ஆகிக்குது ஆன் தட் ஆயில் ட்ராப். ஸோ இட் வில் பிகம் சார்ஜ்டு ஆயில் ட்ராப். ஸோ இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால இங்கே ஏர் ஃப்ரிக்ஷன்னாலையும் எக்ஸ்ரேஸ் பாஸ் பண்ணுறதுனாலையும் அப்போது த ஆயில் ட்ராப் பிகம்ஸ் சார்ஜ்டு ஆயில் ட்ராப். அப்போது சார்ஜ்டு ஆயில் ட்ராப் நவ் ப்ரெசன்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ வாட் ஹேப்பன்ஸ், அப்போ இதில் எலக்ட்ரான்ஸ் லோடாக இருக்குனால மேபி ஃபியூ எலக்ட்ரான்ஸ், 4 electrons 5 electrons லைக் தட், சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஆர் லோடட் ஆன் தட் ஆயில் ட்ராப். நம்ம இப்போ மைக்ரோஸ்கோப் வழியே ஒன் சச் ஆயில் ட்ராப், ஒரு பர்டிகுலர் ஆயில் ட்ராப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஆயில் ட்ராப் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, அந்த ஆயில் ட்ராப் என்ன பண்ணோம், தட் இஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால இட் மூவ்ஸ் இன் டவுன்வர்ட் தான். நம்ம சூட்டபுளாக இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளேட்ஸ் கொடுக்குற அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை சூட்டபுளாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டவுன்வர்டில் போயிட்டுருக்கிற அந்த ஆயில் ட்ராப்பை நம்ம அப்படியே அந்த மூமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணி இட் இஸ் கெப்ட் பேலன்ஸ்டு இன் த ஃபீல்ட் ஆஃப் வியூ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ அந்த டவுன்வர்ட் மூமெண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா அது சார்ஜ்டு ஆயில் ட்ராப். நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் பண்ணி வேல்யூ ரைஸ் பண்ண ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும். பாசிட்டிவ் பிளேட் பக்கமும் ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் நம்ம எப்படி சூட்டபுளாக யூஸ் பண்ணி ஆயில் ட்ராப் அப்வர்டில் மூவ் பண்ண வேண்டாம், பட் கெப்ட் பேலன்ஸ்ட், kept stationary in the field of view, அப்படியே நிறுத்திடணும். இப்போ now oil drop is under rest portion. நம்ம ஃபாலோ பண்ணுற that particular oil drop is now under rest, under the action of forces. And gravitational force டவுன்வர்டில் இருந்துட்டு தான் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் அப்வர்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணி அதை அப்படியே ஸ்டேபிளாக நிறுத்திட்டோம் அந்த சார்ஜ்டு ஆயில் ட்ராப். ஸோ அந்த சார்ஜ்டு ஆயில் ட்ராப்புக்கான ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் இங்கே வருவோம். ஸோ திஸ் இஸ் த சார்ஜ்டு ஆயில் ட்ராப் on which gravitational force is acting. already gravitational force இருந்துட்டு இருக்கு, பட் அந்த டிஸ்பிளேஸ்ட் ஏர் கொடுக்கக்கூடிய அந்த அப் த்ரஸ்ட் இஸ் ஆல்சோ தேர். அது அந்த ஆயில் ட்ராப்பை அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு upward thrust, that force is buoyant force. and நம்ம இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் பண்ணியிருக்கோம், சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் இஸ் தேர். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் இருக்குது,
பட் ஸ்டேபிளாக இருக்கிறனால இந்த ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா விஸ்கஸ் ட்ராக், அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் பிகம்ஸ் 0. அப்போ அமாங் தீஸ் 4 ஃபோர்ஸஸ், இந்த 4 ஃபோர்ஸஸில் இப்போ புதுசாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டோம். பட் திஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் 0 பிகாஸ் தட் ஆயில் ட்ராப் இஸ் அண்டர் ரெஸ்ட். மூவிங் அப்போ மட்டும்தான் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறனால நம்ம கெப்ட் பேலன்ஸ்டாக நம்ம அந்த இடத்துல ஸ்டேபிளாக வச்சுருக்கனால நான் விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் 0. ஸோ தீஸ் 3 ஃபோர்ஸஸ்க்கு வருவோம். இந்த 3 ஃபோர்ஸஸ் தான் பேலன்சஸ் தட் ஆயில் ட்ராப். ஸோ டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பயான் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸும் சேர்ந்து பேலன்ஸ் பண்ணுது. அப்போ சம் ஆஃப் தீஸ் 2 ஃபோர்ஸஸ் தட் இஸ் FE plus FB is equal to this FG. FE, what is the electric field force? That is QE. QE is the charge on that oil drop and E is the electric field. So buoyant force and gravitational force அது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். தென் QE is equal to இந்த 4/3 pi r cube rho g, அந்த சைட் போனால் 4/3 pi r cube, இங்கே சிக்மா g இருக்குது. ஸோ காமனாக எடுத்துட்டோம்னா ரோ மைனஸ் சிக்மா மட்டும் ப்ராக்கெட்டில் ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் காமனாக எடுத்துடலாம். ஸோ Q, that is charge of the oil drop. பார்த்திங்கன்னா இந்த E டினாமினேட்டர் கொண்டுட்டு வந்துடுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் R ஆல்ரெடி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஆரை கொண்டு வந்து இந்த ஆருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ த ஈக்குவேஷன் பிகம்ஸ் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் டு ஃபைண்ட் த சார்ஜ். ஸோ யூஸிங் திஸ் ஃபார்முலா நம்ம இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி த சார்ஜ் ஆஃப் த ஆயில் ட்ராப் கேன் பி கால்குலேட்டட். மில்லிகன் என்ன பண்ணுறாருன்னா ரிப்பீட் த சேம் எக்ஸ்பெரிமெண்ட், இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப ரிப்பீட் பண்ணி வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஆயில் ட்ராப், சார்ஜ் ஆயில் ட்ராப்ஸோட சார்ஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறாரு. ஒரே ஒரு ஆயில் ட்ராப்புக்கு மட்டும் சார்ஜ் கண்டுபிடிக்கல, டிஃப்ரெண்ட் ஆயில் ட்ராப்ஸ், சார்ஜ் ஆயில் ட்ராப்ஸுகளோட சார்ஜஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணோன்னா அந்த ரிசல்ட்ஸ் ஆயில் ட்ராப்ஸோட சார்ஜஸ் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா தே ஆர் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் சம் பேசிக் வேல்யூ, தட் இஸ் -1.6 into 10⁻⁻19. இந்த வேல்யூவோட இன்டெக்ரல் மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்போ த பேசிக் வேல்யூ, த ஃபண்டமெண்டல் வேல்யூ is nothing but E, that is charge of electron is -1.6 in 10⁻⁻19 coulomb is the charge of electron. So the measured charge values, எந்த ஆயில் ட்ராப் எடுத்து மெஷர் பண்ணாலும், இப்போ 4 electrons மேபி அந்த ஆயில் ட்ராப்பில் லோடாக இருந்ததுன்னா அந்த அப்டைன் வேல்யூ எப்படி இருந்திருக்கும், இந்த வேல்யூ மாதிரி 4 times. இல்லை 7 electrons are loaded on that particular oil dropனா அந்த ஆன்சர் Q value is 7 times this value. So the measured Q values of oil drops is always an integral multiple of this fundamental least value. So on the basic fundamental value is nothing but charge of a single electron. Its value can be measured as -1.6 into 10⁻⁻19 coulomb. Now a new topic, atom models. So ஆட்டம் அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணும்போது பிகினிங்லேயே பார்த்துருந்துருப்போம், ஒரு மேட்டர் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அப்படியே டிவைட் பண்ணிட்டு போகிறோம். இப்போ சாக் பீஸ்னால் அப்படி உடச்சிட்டே போனோன்னா அப்போ அந்த ஃபைனலாக கிடைக்கக்கூடிய டைனி பார்ட்டிகல். கண்டிஷன் என்னென்னா விச் கேனாட் பி ஃபர்தர் சப் டிவைடட், அதுக்கு மேலே பிரேக்கப் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அந்த டைனி பார்ட்டிகளை தான் நம்ம கன்சிடர்ஸ் ஆட்டம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போது பிகினிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ், இந்த ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாடல்ஸ் நிறைய இருந்திருக்கு. அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக தாம்சன் மாடல், ஜே தாம்சனோட ஆட்டம் மாடல் பார்க்கலாம். ஸோ தாம்சன் மாடல் அண்ட் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல், இந்த 2 மாடல்ஸுமே இவங்க ப்ரப்போஸ் பண்ண அந்த மாடல்ஸில் பார்த்திங்கன்னா மெயினாக தட் இஸ் தாம்சன் மாடல் கிவ்ஸ் த ஸ்டாட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ், ஒரு ஸ்டேபிளான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படி இருக்கும். ரூதர்ஃபோர்ட் மாடலில் தெர் இஸ் எ டைனமிக் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. பட் இந்த 2 மாடல்லையுமே என்ன ஒரு ட்ராபேக், மெயினான ட்ராபேக் பார்த்திங்கன்னா போத் த மாடல்ஸ் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குங்கிற விஷயத்தை அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ செகண்டாக பார்த்தோன்னா தீஸ் 2 மாடல்ஸ் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தட் லைன் ஸ்பெக்ட்ரா ஃப்ரம் ஆட்டம்ஸ். இப்போ ஹைட்ரஜன் மாதிரி ஆட்டத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லைன் ஸ்பெக்ட்ராவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ போத் ஸ்டெபிலிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைன் ஸ்பெக்ட்ரா from atoms cannot be explained on the basis of these 2 models. So இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நீல்ஸ் போர் atom model, Bohr atom model, that model successfully explained both the stability and that existence of line spectrum
அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தேர்ட் மாடல் தான் நம்ம போஸ் ஆட்டம் மாடல். ஸோ இந்த 3 மாடல்ஸை தான் நம்ம அப்படி வரிசையாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பேசிக், தட் இஸ் ஜே தாம்சன்ஸ் மாடல். அதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். திஸ் மாடல் இஸ் ஆல்சோ கால்டு வாட்டர்மெலன் மாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அக்கார்டிங் டு தாம்சன் மாடல் ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? த டைனி பார்ட்டிகல் இஸ் நத்திங் பட் எ ஹோமோஜீனியஸ் ஸ்பியர். ஸோ இட் இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஸ்பியர். இந்த ஹோல் ஸ்பியரும் பார்த்தீங்கன்னா over which uniformly that positively charged particles are uniformly distributed over that sphere. அப்படின்னா the total sphere distributed with uniformly positively charged particle. The whole sphere is positively charged. Positively charged particles are distributed uniformly throughout that sphere. ஒரு வாட்டர் மெலனில் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா உள்ளுக்குள்ளே அந்த ரெட்டிஷாக இருக்கக்கூடிய அந்த ரீஜன், அந்த ரீஜன் எல்லாம் நம்ம எப்படி திங்க் பண்ணிக்கணும்னா, ஒரு வாட்டர் மெலன் நம்ம ஆட்டமாக பார்த்தோம்னா அந்த ரெட்டிஷ் ரீஜன் ஃபுல்லாக ப்ரெசன்ஸ் ஆஃப் positively charged particles throughout that sphere, and electrons are embedded throughout that region, that is inside that atom. Embedded na appadi podindu irukku, angonnu ingonnuma podindu irukku, like seeds in that watermelon. Watermelon la the reddish region la anganga black color seeds irukra madri in the positively charged sphere la electrons are embedded like the seeds in watermelon. So அதனால தான் this atom model is also called watermelon model. But one thing, மாடலில் நம்ம ஏன் இந்த மாடல் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. இட் இஸ் ஏ ஹோமோஜினியஸ் ஸ்பியர், இட் இஸ் ஏ ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது பாருங்கள். ஆஃப் சைஸ் தட் இஸ் டயாமீட்டர் ஆஃப் 10⁻⁻10 மீட்டர். ஸோ த சைஸ் ஆஃப் ஆட்டம் இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻⁻10 மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமோஜினியஸ் ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் ஒன் மோர் திங், inside this atom the amount of positive charge is equal to that amount of negative charge. அப்போ total amount of positive and negative charges are equal. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால that atom becomes electrically neutral. ஒரு நியூட்ரல் பார்ட்டிகல் அது. ஏன்னா எவ்வளோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தாலும் both the amounts are equal. ஸோ electrically neutral atom. ஸோ அப்போ நியூட்ரல்ங்கிற கான்செப்ட் கரெக்டு. ஒரு ஹோமோஜினியஸ் ஸ்பியர் ஆஃப் சைஸ் 10⁻⁻10 மீட்டர். பட் இந்த மாதிரி ஸ்டேபிளாக ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா, ஸோ தெர் இஸ் நோ ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் இன் தட் ஸ்டாட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். ஒரு நிலையான ஒரு சமநிலையில் இந்த ஆட்டம் இருக்க முடியாது. தெர் இஸ் நோ ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் இன் தி ஸ்டாட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ திஸ் மாடல் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ஸோ அப்படி ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா இட் டிஸ்இன்டகிரேட்ஸ் அப்படிங்கும்போது ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணலை. அண்ட் திஸ் மாடல் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் the line spectra from atoms like hydrogen. ஹைட்ரஜன் மாதிரி ஆட்டத்திலேருந்து வரக்கூடிய அந்த லைன் ஸ்பெக்ட்ராவையும் எப்படி அந்த லைன் ஸ்பெக்ட்ரா கிடைக்குதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இஸ் நாட் கிவன் பை ஜே தாம்சன். ஸோ திஸ் மாடல் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி அண்ட் லைன் ஸ்பெக்ட்ரா ஃப்ரம் ஆட்டம்ஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம அடுத்த ஒரு மாடலுக்குள்ளே போகிறோம். ஸ்டூடெண்ட் தான் இந்த ரூதர்ஃபோர்ட். அந்த ரூதர்ஃபோர்டோட ஆட்டம் மாடலுக்கு வருவோம். இந்த ஆட்டம் மாடல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம், கால்டு alpha particle scattering experiment. So this is the alpha particle scattering experiment. And the alpha particle experiment என்னன்னு பாருங்க. So let us take this as the lead block. ஒரு lead block எடுத்துருக்கோம். அந்த பிளாக்குக்குள்ளே அந்த பாக்ஸ்க்குள்ளே highly radioactive element like polonium is present. அதுக்குள்ளே polonium இருக்குது. poloniumங்கிற radioactive substanceனா it emits all possible that is radiations like alpha, beta and the alpha, beta radiations, gamma radiations la emit பண்ணக்கூடிய highly radioactive substance is placed inside that lead box. So that alpha particle from this polonium, highly radioactive substance, poloniumத்திலிருந்து வரக்கூடிய அந்த alpha particle comes out through this hole in that box. That alpha particle again allowed to pass through a lead screen. அப்போ அந்த lead screen வழியாக நம்ம அலோவ் பண்ணும்போது, ஸோ எ ஃபைன் பீம் ஆஃப் நேரோ பீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இந்த ஹோல்ஸ் வழியாக ஸ்க்ரீன் வழியாக வெளியில் வர முடியும். ஏன்னா லெட்டுங்கிறது ஹைலி கான்சன்ட்ரேட்டட் மெட்டல், இதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுது ரிமைனிங் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எல்லாம். ஸோ எ ஃபைன் பீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் திஸ் லெட் ஸ்க்ரீன். அதுலேருந்து ஒரு ஃபைன் பீம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. அப்போது இந்த பொலோனியம்ங்கிற ரேடியோ சப்ஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆல்ஃபா பார்ட்டிகளில் ஒரு ஃபைன் பீம் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த ஹோல் ஆஃப் திஸ் லெட் ஸ்க்ரீன். That alpha particle is now allowed to fall on this gold foil, ஒரு thin sheet of gold, very thin sheet of gold. Gold sheetல நம்ம alpha particle strike ஆகுது.
So strike or alpha particle, what happens when it strikes on that gold foil? It gets scattered in all directions. Suppose the scattered alpha particles, and the alpha particles are invisible, kannukku theriyadu. So it can be observed with the help of this fluorescent screen along with the microscope. அப்போது alpha particles scatter ஆச்சு அப்படின்னா, when it falls on this fluorescent screen, it produces a light spot which can be absorbed by this microscope. அப்போ scattered alpha particle, one alpha particle scattered like this na, it produces a light spot. அப்போ அந்த light spot வச்சுட்டு தான் நம்ம அந்த fluorescent screenல நம்ம அந்த alpha particle receive ஆகிறத பார்க்கலாம். This fluorescent screen is capable of moving around 180 degree, 0 to 180 degree. இந்த region ஃபுல்லாகவே நம்ம அதை எங்கே வேணாலும் நம்ம கன்வீனியண்ட்டாக மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு இந்த scattered alpha particles நம்ம அப்சர்வ் பண்ணலாம். So this is the experimental arrangement. Here theta is the scattering angle. அப்போது இதுதான் direction of incident direction, இது scattered alpha particle. So this is the angle between these two is the scattering angle. So இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம இந்த ஸ்கேட்டரான ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கோல்டு ஃபாயில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டம், ஏன்னா ஒரு ஆட்டத்தில் தானே அது பட்டு தான் ஸ்கேட்டர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஆட்டத்தோட மாடல், ஆட்டம் எப்படி இருந்திருக்கும், ஸோ அந்த கோல்டு ஃபாயில், கோல்டு ஆட்டம் அதில் என்ன இருந்திருக்கும், அதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, வாட் இஸ் அப்சர்வ்ட் ஹியர், என்ன நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணுங்கிறது பார்க்கணும். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஸோ அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்லாம் கேன் ஈஸிலி பாஸ் த்ரூ தட் ஆட்டம் அண்ட் கம்ஸ் அவுட் வித்தவுட் எனி டீவியேஷன் இன் சேம் ஸ்ட்ரைட் லைன் அப்படி வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் ரியலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவர் ஐடென்டிஃபை பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அப்சர்வ்டு மாடல். ஸோ தீஸ் ஆர் த ஸ்கேட்டர்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். இந்த மாடலில் நம்ம ஒரு முக்கியமாக ஒரு 4 விஷயத்தை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லலாம்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் travels through the atom without any deviation. They travels in the same straight line path. அப்படியே straight lineலே போயிட்டுருக்கு most of the alpha particles. And some of the alpha particles like this, some of the alpha particles scattered through small angles, கொஞ்சமா ஒரு scattering, and few of the alpha particles scattered through an angle more than 90 degree. 90 degree, just 1 of 1000, 1000ல 1 in 1000, 1000ல ஒரு alpha particle பார்த்தீங்கன்னா it scattered more than 90 degree. Few of the alpha particles scattered more than 90 degree, and very few of alpha particles like this, when it approaches that atom and reflected back through 180 degree. அப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அப்படியே போயிடுது. கொஞ்சம் சம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் 90 டிகிரிக்குள்ளே கம்மியான ஒரு ஸ்கேட்டரிங், then few of the alpha particles scattered more than 90 degree, and very few of alpha particles reflected back into the same path after 180 degree reflection by the atom. So this one is observed. நம்ம அந்த scattering angle பாருங்க, scattering angle is theta is taken along x axis and the number of alpha particles observed is taken along y axis. So இப்போ 180 0 degree 90 degree up to 90 degree பாருங்க, most of the atoms scatter ஆகுது. 90 above 90 பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அட் 180 டிகிரியில் வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் அட் an angle of 180 degree. ஸோ அந்த ஸ்கேட்டர்ட் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர்ட் அட் வேரியஸ் ஸ்கேட்டரிங் ஆங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கேட்டரிங் ஆங்கிள் அதிகமாக நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் டிக்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அப்சர்வேஷன் இது கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த அப்சர்வ்ட் திங்ஸ் இன் ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் இப்படி இருக்குது. அப்போது வாட் ஆர் த கன்க்ளூஷன்ஸ், என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் பேஸ்ட் ஆன் திஸ் மாடல் அப்படிங்கும்போது தான், தட் இஸ் விச் கிவ்ஸ் ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல், அவரோட மாடலோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன்சைட் அன் ஆட்டம் இஸ் எம்டி. பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படியே ஈஸியாக ட்ராவல் ஆகுது வித்தவுட் எனி டீவியேஷன் அப்படின்னா, அப்போ நிறைய ஸ்பேஸ் ஒரு ஆட்டத்துக்குள்ளே காலியாக இருக்குது, எம்டியாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன்சைட் அன் ஆட்டம் இஸ் எம்டி. அண்டு the whole mass of an atom and the whole positive charge of an atom, and the atom total positive charge and total mass concentrated at the center part of that atom called nucleus. So this is the nucleus, and the nucleus kulla da the atom total positive charge and total mass is concentrated அப்படி இருக்கு. That nucleus is of size of 10 power minus 14 meter.
ஸோ ஆட்டத்தோட சைஸ் பாருங்கள் 10 power minus 10 மீட்டர். நியூக்ளியஸோட சைஸ் இஸ் வெரி ஸ்மால், 10 power minus 14 மீட்டரில் தான் அந்த நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ். அப்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, ஒரு ஆட்டம் அப்படின்னா இட் ஹேஸ் போத் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டான்ஸ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ். அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டான்ஸ் எல்லாம் நியூக்ளியஸுக்குள்ள இருந்ததுன்னா வேர் இஸ் த லொகேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்? எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ அது இந்த எம்டி ஸ்பேஸில் இருக்கும். ஸ்டேபிளாக சொன்னால் ஸ்டாட்டிக் மாடல் ஆயிடுது. ஸோ ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, த எலக்ட்ரான்ஸ் present in the empty space and they are not at rest, they are revolving around the nucleus in circular orbits. They are revolving around the nucleus in circular orbits as like planets revolving around the sun. Planets எப்படி சன்னை சுற்றி வருதோ அந்த மாதிரி these electrons is moving in circular paths around the nucleus. ஸோ அப்போது இந்த ரூதர்ஃபோர்ட் மாடலோட ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா டிஸ்கவரி ஆஃப் த நியூக்ளியஸை கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்போ நியூக்ளியஸ் பாசிட்டிவ், அப்போ ஒரு ஆட்டத்தோட ஹோல் மாஸ் அண்ட் ஹோல் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்டர் கால்டு நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் அப்படிங்கிறது தான் திஸ் ரூதர்ஃபோர்ட் மாடல். பட் இந்த மாடல்லையும் நம்ம ட்ராபேக்ஸ் பார்க்க போகிறோம். ஏன் இந்த மாடல் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறது அதை கடைசியாக பார்க்கலாம். முதல்ல ஸோ நியூக்ளியஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நான் டிஸ்டன்ஸ் ஆஃப் closest approach, distance of closest approach, that is R naught. So the alpha particle scattering experiment la namba gavaninga, these are the approaching alpha particles. And approaching alpha particles la namba some of the alpha particles theriyum straight ah pass agudhu, konjam light ah deviate agudhu, then more than 90 degree. Then let us take this alpha particle approaching exactly towards the center of an atom. அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் பாருங்கள், இந்த அப்ரோச்சிங் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் டுவோர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் பார்த்தீங்கன்னா இட் வில் மூவ் க்ளோஸ் அப் டு எ சர்டன் டிஸ்டன்ஸ். ஸோ இட் வில் மூவ் க்ளோஸ் அப் டு திஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் கம்ஸ் டு ரெஸ்ட் மொமெண்ட்ரலி, ஒரு ஷார்ட் டைம் அப்படி ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு அண்ட் தென் ரிஃப்ளெக்டட் பேக் இன் டு த சேம் பாத். ஸோ அப்ரோச்சிங் ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்ரோச்சிங் எக்ஸாக்ட்லி டுவோர்ட்ஸ் த நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இட் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் வெரி க்ளோஸ் டு தட் நியூக்ளியஸ் அண்ட் கம்ஸ் டு ரெஸ்ட் மொமெண்ட்ரலி அண்ட் ரிட்டர்ன் பேக்ஸ் in the same path. So அப்போ அந்த distance of closest approachங்கிறது that is the minimum distance between the alpha particle and the nucleus. அப்போ இந்த alpha particle ஓட பொசிஷன் இங்கே, இதுக்கும் the center of the nucleus இடையில் இருக்கக்கூடிய this distance. So the distance between these two, this distance is taken as R naught. So the minimum distance between the center of the nucleus and the alpha particle just reflected back into the same path, and just before reflected back into the same path, அந்த பாத்துக்குள்ள திரும்ப ரிட்டர்ன் ஆகக்கூடிய அதுக்கு முன்னாடி அந்த மினிமம் டிஸ்டன்ஸ், that distance is taken as distance of closest approach. இதுதான் அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்ரோச் பண்ணக்கூடியதுலேயே லீஸ்ட் டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ். that distance is taken as distance of closest approach. the நியூக்ளியஸோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா always less when compared to the distance of closest approach. Its range is from 10 power minus 14 meter to 10 power minus 15 meter தான் அந்த நியூக்ளியஸோட ரேடியஸ். ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சுக்கு ஒரு சின்ன டெரிவேஷன் பண்ணுவோம். ஸோ நான் அப்ரோச்சிங் ஆல்ஃபா பார்ட்டிகல் எடுத்துட்டிங்கன்னா இட் ஹேஸ் அ கைனட்டிக் எனர்ஜி. அப்போது கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் ஆஃப் mv ஸ்கொயர். when it approaches this distance, இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சுக்கு வந்தோடனே அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் ரீச் ஆன உடனே இட் ஸ்டாப்ஸ் மொமெண்ட்ரலி, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது ஸ்டாப் ஆகிட்டு தென் ரிட்டர்ன் பேக்ஸ். அப்போ ஸ்டாப் ஆகுதுங்கும் போது பார்த்தீங்கன்னா இட் பொசஸ் potential energy. So the total kinetic energy of alpha particle now converted into electrostatic potential energy for this system. இந்த சிஸ்டம் நம்ம சொல்லும் போது இங்கே ஆல்ஃபா பார்ட்டிகல் அண்ட் நியூக்ளியஸ் இந்த சிஸ்டத்தோட பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல். ஸோ த kinetic energy of alpha particle now fully converted into potential energy. So the potential energy அது ஃபஸ்ட் சாப்டரில் படிச்சிருப்போம். Q1 Q2 ஒரு r டிஸ்டன்ஸில் ஒரு 2 சார்ஜஸ் Q1 Q2 சார்ஜஸ் r டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா that potential energy is 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by r அப்படின்னு ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருந்திருப்போம். இங்கே Q1ங்கிறது சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஆல்ஃபா பார்ட்டிகல் நமக்கு தெரியும், இட் இஸ் நத்திங் பட் ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஹேவிங் 2 protons and 2 neutrons. அப்போது
Neutrons are neutral particles. Protons மட்டும்தான் சார்ஜ். Protonோட charge is E. There are 2 protons. அப்போ 2E is the charge of alpha particle. And charge of nucleus. Nucleus how many protons are there? There are Z protons. Atomic number அப்படினு படிச்சிருந்திருப்போம். That is number of protons inside the nucleus is atomic number. So ஒரு single protonக்கு E charge. So for Z protons, ZE is the charge of the nucleus. So இப்போ first lesson நம்ம படிச்ச மாதிரி 1/4 epsilon naught Q1 Q2 by R. அப்போ Q1 க்கு பதிலா charge of alpha particle, Q2 க்கு பதிலா charge of nucleus by the distance between the charges is now R naught. So this is the potential energy. First lesson la irukudi and the formula. So total kinetic energy of alpha particle, incident alpha particle is fully converted into potential energy of the system of particles at the distance of closest approach. In the R naught distance வரும்போது இது ஃபுல்லா அப்படி கன்வெர்ட் ஆகுது. அப்போ இதுல இருந்து நம்ம அந்த R naught கண்டுபிடிக்கலாம் பாருங்க. So R naught is equal to R naught இங்க கொண்டு வந்தறலாம் kinetic energy அங்க கீழ கொண்டு போயிடலாம். So 1/4 pi epsilon naught. Here is a 2z E into E square. So 2z E square by this half mv square. So R naught again can be written as 1/4 pi epsilon naught 2z E square by Ek. Ek is nothing but kinetic energy of that incident alpha particle. So அப்போ இதான் distance of closest approach. அப்படின்னா அந்த alpha particle approach பண்ணக்கூடிய minimum distance towards the nucleus. That is the minimum distance between the center of nucleus and the alpha particle when it just deflected back. அந்த டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி இந்த ஸ்டேபிளாக நிற்கக்கூடிய அந்த பாயிண்டில் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். இட்ஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் லைக் திஸ். ஸோ நார்மலாக அந்த ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் லெஸ் வென் கம்பேர்ட் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். The next one is called impact parameter, that is B. Let us take this as the incident alpha particle. So this is the approaching alpha particle. Here is the position of nucleus. So this is the nucleus. Okay. So approaching alpha particle gets scattered in a small angle, through small angle, ஒரு particular angle scatter ஆகுது. நீங்க இது எப்படி எடுத்துக்கலாம்னா பாருங்க, இது alpha particle approaching direction. So this V represents the approaching direction, that is the direction of alpha particle when it is far away from the nucleus. Nucleus விட்டு ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருக்கும்போது அதோட அந்த approaching direction of velocity when the alpha particle is away from the nucleus. Once alpha particle approach ஆயிட்டே வருது, closer வர வர because of this repulsive force of nucleus என்ன ஆகும், it gets scattered in a particular angle. So அந்த angle எப்படி கண்டுபிடிக்கலாம்? So after scattering, அந்த scattering அப்புறம் இந்த scattered alpha particle நம்ம ஒரு tangent line draw பண்ணோம் அப்படின்னா, that tangent line makes an angle theta with the initial direction. That theta gives the angle of scattering, scattered angle அப்படி எடுத்துக்கலாம். இப்போ impact parameter அப்படிங்கிற கேஸ் இங்கே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, this B is impact parameter. It is a perpendicular distance. பாருங்க, இந்த distance it makes an angle of 90 degree with the direction of initial direction of that alpha particle. So அந்த distance தான் taken as B. B is called impact parameter. So impact parameter B is the perpendicular distance from the center of the nucleus to the direction of velocity vector when alpha particle is far away from the nucleus. Alpha particle நியூக்ளியஸ் விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது ஒரு வெலாசிட்டி வெக்டர் டைரக்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த டைரக்ஷனுக்கும் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய திஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு இம்பாக்ட் பேராமீட்டர். ஸோ திஸ் இம்பாக்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு cot of that theta by 2, where theta is the scattering angle, and this proportional sign can be replaced by an equal sign with a constant where k is the constant, that constant k can be written as 1/4 pi epsilon naught 2 z e squared by m v square. So this is about impact parameter. Now finally the drawbacks of Rutherford atom model. In the Rutherford atom model பார்த்தீங்கன்னா nucleus
ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். தட் நியூக்ளியஸோட டயாமீட்டர் கேன் பி மெஷர்ட் யூஸிங் திஸ் மாடல். ஸோ ஆட்டத்தோட சைஸ், நியூக்ளியஸோட சைஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் திஸ் மாடல் ஆல்சோ டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி அண்ட் லைன் ஸ்பெக்ட்ரா ஃப்ரம் ஆட்டம்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஸ்டெபிலிட்டி ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு பாருங்கள். ஸோ நியூக்ளியஸ் தான் ஒரு லெட்டஸ் டேக் திஸ் as the atom. Here is the nucleus. இது இந்த ரிவால்விங் எலக்ட்ரான். ஸோ இப்போ இந்த ரூதர்ஃபோர்ட் மாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ். ஒன்ஸ் ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது அப்படின்னாலே இட் போசஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அதெல்லாம் இருக்கும். ஸோ an accelerated charge, an accelerated electron. ஸோ நம்ம 5th லெசனில் என்ன படிச்சிருக்கோம், ஆக்சலரேட்டட் சார்ஜஸ் ஜெனரேட்ஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன். ஸோ அப்போது திஸ் ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான்ஸ் ஜெனரேட்ஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ். அப்போது ரேடியேஷன்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா இட்ஸ் எனர்ஜி கோஸ் ஆன் டிக்ரீசஸ். அப்போது இந்த எலக்ட்ரானோட ரிவால்விங் எலக்ட்ரானோட எனர்ஜி குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா அது எனர்ஜி ரேடியேட் பண்ணிட்டே இருக்குது. எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இட் கேனாட் சர்வைவ் இன் த சேம் ஆர்பிட். அதே ஆர்பிட்டில் அதனால் இருக்க முடியாது. ஸோ த எனர்ஜி லாஸ் ஆக த ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத் கோஸ் ஆன் டிக்ரீசிங். தட் மீன்ஸ் ரேடியஸ் குறையுது அப்படின்னா now the electron travels in a spiral path. Gradually the radius goes on decreasing. Finally the electron falls into the nucleus. It leads to unstable atom, but it leads to disintegration of atom. அது atom decay ஆயிரும், unstable போயிருது அப்படி நியூக்ளியஸ்குள்ளே போயிட்டா. பட் it does not happen. அந்த மாதிரி நடக்கிறதில்ல. we well known that atoms are highly stable. ஆட்டம்ஸுங்கிறது ஸ்டேபிளான ஒரு விஷயம். இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக அப்படிலாம் இருக்காது. பட் அக்கார்டிங் டு திஸ் தியரி, அப்போது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா it does not explain how the atoms are stable, how atoms are stable. ஸ்டேபிளாக ஆட்டம்ஸ் இருக்கிறதுக்கான கண்டிஷன்ஸை இந்த மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த மாடல் படி சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரான் ஸ்பைரல் இன்டு த நியூக்ளியஸ் லீட்ஸ் டு அன்ஸ்டேபிள் ஆட்டம், ஆட்டம் அண்டர்கோஸ் டிஸ்இன்டகிரேஷன் அப்படி வந்துடுது. ஸோ திஸ் மாடல் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் an atom. Then second one, here the energy is radiated continuously from an atom. எலக்ட்ரான் இப்படி ஆக்சலரேட் ஆகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எனர்ஜி இஸ் ரேடியேட்டட் கண்டினியூஸ்லி. அப்போ அந்த எனர்ஜி நம்ம அப்சர்வ் பண்ணி ஸ்பெக்ட்ரம் வியூ பண்ணோன்னா இட் கிவ்ஸ் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். ஏன்னா கண்டினியூஸ்லி ஆல் ரேடியேஷன்ஸ் ஆர் வேவ்லென்ஸ் எல்லாமே எமிட் ஆகிறதுனால கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் தான் கிடைக்குது அக்கார்டிங் டு திஸ் ரூதர்ஃபோர்ட் மாடல். பட் experimentally it is observed that from an atom we are getting line spectrum. ஸோ அப்போ லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த ரூதர்ஃபோர்ட் மாடலில் இல்லை. ஸோ ஸ்டேபிலிட்டியே எக்ஸ்பிளைன் பண்ணலை, லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கக்கூடிய அந்த எதனால் லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது, ஹவு லைன் ஸ்பெக்ட்ரம்ஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறதையும் திஸ் மாடல் would not explain. So these are the failures, drawbacks of Rutherford model. So இந்த ஸ்டெபிலிட்டியும் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைன் ஸ்பெக்ட்ரத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட் ஒரு நியூ மாடல் போகிறோம், கால்டு நீல்ஸ் போர் ஆட்டம் மாடல். அது நெக்ஸ்ட் மாடல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.